எல்லாருக்கும் வணக்கம். ரோமன் ரெயின்ஸ் ஊசோஸ் நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. என்னதான் பிரச்சனை, வாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. உலக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரெசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றுட்டு இன்னையுடைய ராவுடைய மெயின் ஈவெண்ட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வரும்போதே அவருடைய பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரோமன் ரெயின்ஸுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அந்த இடத்துல நிற்கிறாங்க. நான் மட்டும் போகிறேன்னா நீங்களும் என் கூட வாரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஸோ பழைய ஓஜி பிளட் லைனா ரோமன், ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ். ரோமன் முன்னாடி நிற்க, ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் பின்னாடி நிற்க பார்க்கறதுக்கே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுங்க. உண்மையிலேயே எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி கடை சாங்கு வந்து மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஓஜி செக்மெண்ட் 2021 பார்த்தது கிட்டத்தட்ட 4 வருடம் ஆயிடுச்சுல்ல. இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து லாஸ் வேகாஸ் மக்கள் கிட்ட சொல்கிறாங்க, லாஸ் வேகாஸ் எக்னாலஜ் மீ. இந்த வார்த்தையை நான் சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. இந்த இடத்துல நான் வந்து சாம்பியன்ஷிப்பை கோல்டை என்னுடைய தோளில் சுமக்கும்போது மீண்டும் வந்து என் தலையில் தலகணம் ஏறும், என் பிரதர்ஸ் வந்து அடிமையாக பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன பார்ட் டைம் சாம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதுக்கப்புறமா நான் பார்ட் டைம் சாம்பாகவோ அல்லது அடிமைத்தனம் பண்ணுற ஒரு ஆளாகவோ இருக்க மாட்டேன். மை பிரதர்ஸ், இந்த அரங்கத்தில் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு அந்த 4 வருஷம் ஞாபகம் தானே வருது. 4 இயர்ஸ் நாங்கள் இந்த தொழிலை பண்ணோம், பிளட் லைன் தொழில். இந்த பிஸ்னஸில் 4 இயர்ஸாக நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த ரெஸ்லிங் ஜெனரேஷனை கலக்கணும். அந்த 4 வருடம் இப்போவும் என்னுடைய கண்ணில் நிற்கிது. பிரதர்ஸ், நான் இந்த இடத்துல வந்து தனியாளாக வந்து இந்த ராவை ரன் பண்ணுவேன் அப்படிங்கிறது என் மேலே நம்பிக்கை கிடையாது. ஆம் த ட்ரைபிள் சீஃப், என்னை எல்லாருமே எக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தலைவனாக நான் நினைக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் நான் ஒரு பிரதராக, நீங்கள் 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போது நானும் ஸ்கூல் படித்தேன், நீங்கள் என்னை விட்டுட்டு போனீங்க, நான் ஏங்கினேன். அதே மாதிரி தான் இப்போவும் இது ஸ்கூல் டேஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்னை விட்டுட்டு போகும்போது நான் கண்டிப்பாக ஏங்குவேன். நான் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், நான் மிந்தி உள்ள ரோமன் ரெயின்ஸாக இருக்க மாட்டேன். ஜே, நீ ஒரு பெரிய லெவலில் இருக்கிற, நீ ஒரு ரேப்பர் மாதிரி, உன்னுடைய ஈட் மொமெண்ட்டுக்கு இங்கே ரசிகர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஜிம்மி, நீ உண்மையிலேயே இப்போ டேலண்டடாக இருக்கிற, நீ அடுத்த லெவலில் நோக்கி போக போகிற. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஏன் பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரதர்ஸ், நீங்கள் என் கீழே அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ உங்களை கூப்பிடலை. நாம் ஒன்றா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நமக்குள்ளே மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நான் உங்களை உண்மையிலேயே காயப்படுத்துகிறேன், நீங்கள் என் பின்னாடி நிற்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த மாதிரி இப்போ சொல்லலை. நீங்களும் நானும் ஒன்று, ஒரே திராஸில் எடை போடுற அளவுக்கு ஒன்றா தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஏன் கூட ஒன்று சேர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணோமே, அதே பிஸ்னஸை நீங்கள் ஏன் கூட சேர்ந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ரன் பண்ணலாம். இந்த முறை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், எக்காரணத்தை கொண்டு உங்களை காயப்படுத்த மாட்டேன். வி த ஒன், அதாவது நாம் எல்லாருமே ஒன்று தான், நாம் தனித்தனி கிடையாது. ஐ ஆம் த ஒன் அப்படிங்கிற வார்த்தை என் மனசுலேருந்து வராது. நாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கலாம், நீங்கள் என் கூட சேர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பழையபடி நம்ம பிளட்ல என்ன ஒன்றா செயல்படுவோம், தனித்தனியாக செயல்பட வேண்டாம், அதுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸை ரோமன் ரெயின்ஸ் பல விதத்தில் காயப்படுத்திருக்கிறாரு. அதனால் ஜே கொஞ்சம் யோசிக்கிறாரு, ஜிம்மியும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. பட் ஆனால் ஜிம்மி இப்போ வந்து அதுக்கான பதிலை சொல்கிறாரு. ஹே ட்ரைபிள் சீஃப், ஹே ஊஸ், நான் கண்டிப்பாக இந்த இடத்துல உன்னை வந்து எக்னாலஜ் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, என் பிரதரும். நீ என்ன நினைக்கிற? பழையபடி ஒன்று சேர்ந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம். அதாவது நீ நினைக்கிறது 2021 4 இயர்ஸாக நம்ம அந்த ரெஸ்லிங் கேரியரை ஒன்று சேர்ந்து நடத்தணுமே, அதே மாதிரி நடத்தலான்னு. ஆனால் உனக்குள்ளே எப்படி இந்த ஒரு பிரிவு வந்துச்சு? ஏன்னா நாங்கள் இன்னும் விலகி இருக்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கவே இல்லை. நாங்கள் இன்னும் உன் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இருக்கிறோம். நாங்கள் இவ்வளோ நாள் உனக்கு விட்டுட்டு தனியாக போயிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு உனக்குள்ளே எப்படி வந்தது? நாமெல்லாம் ஒன்றுப்பா, நாம் எப்போ பிரிஞ்சோம்? நீ சொன்ன மாதிரி நாங்கள் உனக்குள்ளே இல்லை, நீ எனக்குள்ளே இல்லை, நாமெல்லாம் தனி இல்லை. வி த ஒன், அதாவது நாம் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கையை தூக்கிறார். அதே மாதிரி ஜேயும் கையை தூக்கிறார். ரோமன் ரெயின்ஸும் கரெக்ட், நாமெல்லாம் தனி கிடையாது, வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கும் போது அந்த இடத்துக்கு வராருங்க நம்ம ஜேக்கப் ஃபாட்டு. சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பிளட் லைனு கதையை நீங்கள் முடிச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா
அப்படியே சுற்றி தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டுவை கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. ஜேக்கப் ஃபாட்டு வந்தோடனே ரோமன் ரெயின்ஸ் ஒரு கன்ஃபியூஸ். ஆக்சுவலி எனக்கே கன்ஃபியூஸு, ஏன்னா இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஜேக்கப் ஃபாட்டு ரிங்குக்கு வந்தத உடனே ரோமன் ரெயின்ஸ் கேட்காரு, மை லிட்டில் ப்ரோதர், அதாவது சின்ன தம்பி, இந்த இடத்துக்கு வந்திருக்கேல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு நியூ சாம்பியன் ஆகிருக்கிறேன். இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை எக்னாலஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன்று நான் அந்த இடத்துல வெல்கம் பண்ணுறேன். நீ என்ன எக்னாலஜ் பண்ணதுக்காக வந்திருக்கல, எக்னாலஜ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல உன்னை எக்னாலஜ் பண்ணதுக்காகலாம் வரல, நான் இந்த இடத்துல உன்கிட்ட இருக்கிறத எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ரோமன் கேட்டோன்னே உண்மையிலேயே கோவப்பட்டார். அப்படியே ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்து கேட்காரு, சரி பிரதர், உனக்கு என்ன வேணும்? இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த கோல்டான ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேணுமா? இதை தூக்கிறதுக்காக தான் நீ இந்த இடத்துக்கு வந்துருக்கிறியா? ஜேக்கப் ஃபாட்டு அதுக்கு பதிலளிக்கிறாரு, நான் இந்த இடத்துல இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக வரல, இந்த பட்டத்துக்காக வரல. இந்த இடத்துல நான் உன்கிட்ட நிற்கும் போது பிரதர் நான் தனியாக தானே தெரியுறேன். ஏன் நான் இவங்கள முன்னாடி உன் பின்னாடி நிற்கணும்னு நினைக்கிறியா? கையை கட்டிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? அது கண்டிப்பாக நடக்காது. எனக்கு தேவை இந்த இடம், நீ நிற்கிற இடம் எனக்கு வேணும். உன் இடத்துல நான் நிற்பேன், நான் ட்ரைபல் சீஃப் ஆவேன், என்னுடைய குழந்தைகளை நல்ல கான்வென்ட்டில் படிக்க வைப்பேன், உன்னை விட சூப்பராக படிக்க வைப்பேன், இந்த குடும்பத்திலேயே பெரிய தலைவனாக நான் தான் இருப்பேன். நான் உன்னை எக்னாலஜ் பண்ண வரல, நீ என்னை எக்னாலஜ் பண்ணணும் ரோமன். ஒரு நாள் நீ என்னை எக்னாலஜ் பண்ணுவ, அப்போ இந்த கோல்டு டைட்டில் மட்டும் இல்லை, என்கிட்ட இந்த OTC அப்படிங்கிற பதவியும் இருக்கும். எனக்கு அந்த இடம் தான் வேணும். நான் டைட்டிலுக்காக மட்டும் வரல, நான் எல்லாத்துக்காகவும் வந்திருக்கிறேன். ஸோ நீ ரெடியா? பேக்லாஷில் டேம்பாவில், நான் இப்போ குடியிருக்கிற டேம்பா நகரத்தில் பேக்லாஷ் நடக்குது. அங்கே உன்னுடைய இந்த கோல்டன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக நான் மோதுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீ ரெடியாக இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு கேட்குறாரு. நம்மளுடைய மைண்டு ஃபுல்லாக இப்போ என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ரோமன் இதுக்கு என்ன பதிலளிக்க போகிறாரு? பழைய ஓடிசியாக இருந்தால் பிச்சு எடுத்துகிட்டு வரல, பட் ஆனால் இது புது ஓடிசி, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே பதிலளிக்கிறாரு. சின்ன தம்பி, நான் எப்போவுமே என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மதிப்பேன். அந்த வகையில் இந்த ஓடிசி பதவி அப்படிங்கிறது நீ சாதாரணமாக நினச்சிட்ட. இதுக்காக நான் பல யுகங்களை கடந்து வந்துருக்கிறேன். லிட்டில் ப்ரோதர் சோலோவும் இதை கடந்து வந்திருக்கிறான். நான் இந்த இடத்துல உனக்கான ஒரு வாய்ப்பை தரேன். அதாவது நீ கொஞ்சம் ஆத்திரத்துலேயும் கோபத்துலேயும் இந்த இடத்துல நீ கோவப்பட்டு பேசியிருக்கலாம், கத்திருக்கலாம். பட் ஓகே, நான் அதெல்லாம் மன்னிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக வரைக்கும் உனக்கு கால அவகாசம் தரேன். அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் நீ நல்லா யோசிச்சுக்க. அதாவது நீ டைட்டிலுக்காக முதல்னா ஓகே, ஆனால் என்கிட்ட இருக்கிற இந்த ட்ரைபிள் சீஃப் வேணும், இந்த இடம் வேணும், நான் நிற்கிற இடம் வேணும் அப்படின்னா நீ தப்பான பாதையை நோக்கி போயிட்டுருக்க தம்பி. நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நான் உனக்கு கால அவகாசம் தரேன், ஒரு 7 நாள் கால அவகாசம் தரேன். நல்லா யோசிச்சுட்டு உன்னுடைய பதிலை அடுத்த வாரம் தெரிவி. இதே நிலைமையில் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீ முடிவெடுத்தனா நான் அதுக்கு ஏற்றுக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்த வாரம் ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறாரு டேம்பா நகரத்துக்கு. ஸோ ஜேக்கப்போடைய பதிலுக்காக காத்துட்டு இருக்காரு. ஜேக்கப் ஃபாட்டு என்ன சொல்லுவார், காத்திருப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.